மத்த நாள்ல தான் பரபரன்னு வேலை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை கூட சும்மா விடல. காலை டிஃபனு, மதியம் சமைக்கிறது எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குச்சு. காலையில டிஃபனுக்கு வந்து முட்டை தோசை ஊத்தி கொடுத்துட்டு, கம்பெனிக்கு டீ அடுப்புல வச்சுட்டு அதையும் எடுத்து கொடுத்துட்டு, கிட்டத்தட்ட போன மாசம் டிசம்பர் 7ஆம் தேதி மீன் குழம்பு வச்சதுதான். அதுக்கப்புறம் வீட்டுல மீன் குழம்புங்கிறதே வைக்கவே இல்லை. ரொம்ப மீன் குழம்பு வச்சு போர் அடிச்சதுனால அப்படியே ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால சின்ன மீனா வாங்கினா கூட அது வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது. கொஞ்சம் பெரிய மீனா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கலர் கொடுவா தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வறுக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வறுவல் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாள் சென்று வைக்கிறதுனால எல்லாம் வதக்கி அரைச்சி ஊத்தி குழம்பு வைக்கலான்னு வெங்காயம், தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேங்காய் இதெல்லாம் வதக்கி நல்லா மிக்சியில அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் வடகம் போட்டு, தாளிப்புக்கு மறுபடியும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, நம்ம அரைச்சது பேஸ்டையும் போட்டு லைட்டா வதக்கி அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு புளி கரைச்சி ஊத்தி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டு மாங்காய் மீன்லாம் போட்டு இறக்கிட்டேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் 2 பீஸ் அப்புறம் மண்டை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். வறுக்கிறதுக்கு நான் எப்போதும் போலதான் வெங்காயம் கொஞ்சம் கூட வந்து பச்சை கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு அரைச்சி மீனுக்கும் பெசரி வச்சுட்டேன். அப்புறம் மீனையும் வறுத்துட்டு மதியம் ஒரு 3 மணி போலதான் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். தங்கச்சி, தம்பி, பாப்பா எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கே ஊருக்கே போயிட்டாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஓகே, பாய்.